டைனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 3/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்பு செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்வேன். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர. மகர சிறைச்சாலை கலவரம். நாடு முழுவதும் சிறைச்சாலைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. சிறைச்சாலைகளில் விசேட தேடுதல் நடவடிக்கை தொடர்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் கனமழை. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அவதான எச்சரிப்பு. வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்த புதிய நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் ஆலோசனை. ஜப்பானில் நிலநடுக்கத்துக்கு பிறகு மீட்பு பணிகள் தொடர்கின்றன. பெருவில் சுற்றுலா விமான விபத்து. 13 பேர் உயிரிழப்பு. இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி பாகிஸ்தானை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு தீர்ப்பை ஏற்க முடியாது. பூஜித் ஜெயசுந்தர. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர தனது முதல் ஊடக கருத்தை வெளியிட்டுள்ளார். நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. இந்த தீர்ப்பை ஏற்க முடியாது. எனவே மேன்முறையீடு செய்வேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும், நான் அரசாங்க இல்லத்தில் வசிப்பதில்லை. என் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் வாடகை வீட்டில் வாழ்கிறேன். பல வழக்குகளுக்கான நஷ்ட ஈடுகளையும் செலுத்தியுள்ளேன். என் குடும்பம் மிகவும் துன்பத்தை அனுபவித்துள்ளது. அதிகாரத்தை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் கூறியதாவது: எனது பொறுப்புக்கு உட்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் நான் மேற்கொண்டேன். நடந்த சம்பவத்திற்கு என்னை மட்டும் முழுமையாக பொறுப்பு கூறுவது நியாயமல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சட்ட ரீதியான மேன்முறையீடு செய்ய உள்ளதாகவும் பூஜித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்பே கிடைத்த முக்கியமான புலனாய்வு எச்சரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதாக கூறி முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் பல்வேறு தரப்பினர் தங்களது கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றனர். அதேவேளை இலங்கையின் சட்டத்தின்படி இந்த தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடு செய்யும் உரிமை அவர்களுக்கு உள்ளது. அதன்படி பூஜித் ஜெயசுந்தர தனது சட்ட போராட்டத்தை தொடரப்போவதாக உறுதிப்படுத்தியுள்ளார். மகர சிறைச்சாலை கலவரம். மகர சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட கலவரத்தில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து நாடு முழுவதும் சிறைச்சாலைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளுக்குள் விசேட அதிரடிப்படையினர், இராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கைதிகளின் நடவடிக்கைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. சிறைச்சாலைகளில் விசேட தேடுதல். மகர சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து சிறைச்சாலைகளிலும் திடீர் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது தடை செய்யப்பட்ட தொலைபேசிகள், கூறிய ஆயுதங்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் கைப்பற்றும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. பாதுகாப்பு முறைகளையும் அரசு மறுசீலனை செய்து வருகிறது. நாட்டின் பல பகுதிகளில் கனமழை. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி நாட்டின் பல மாகாணங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும், மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்த புதிய நடவடிக்கைகள். அரசாங்கம் ஆலோசனை. இலங்கையில் மக்கள் எதிர்கொள்ளும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு தொடர்பில் அதை கட்டுப்படுத்தும் புதிய நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உணவுப் பொருட்களின் விலை, அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம், குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பொருளாதார சுமை ஆகியவற்றை குறைப்பதற்கான திட்டங்கள் குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் மக்களின் வருமானத்தை அதிகரிப்பதோடு அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகளை குறைப்பதாகும். இதற்காக உள்ளூர் உற்பத்தியை அதிகரித்தல், விவசாய உற்பத்தியை வலுப்படுத்துதல், உணவு பாதுகாப்பை மேம்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளன. இனி சர்வதேச விரிவான செய்திகள். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஜப்பானின் வடகிழக்கு மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டு அரசு அவசர நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது.
இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.2 அளவாக பதிவாகியுள்ளதாக ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதி பசிபிக் பெருங்கடலின் கடலுக்கு அடியில் சுமார் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். நிலநடுக்கம் ஏற்பட்டவுடன் டோக்கியோ உள்ளிட்ட பல நகரங்களில் கட்டிடங்கள் பல வினாடிகள் குலுங்கியதால் மக்கள் அச்சத்தில் வீடுகள் மற்றும் அலுவலகங்களை விட்டு வெளியேறினர். சில கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் பெரும் ஆபத்து இல்லை என கூறி அந்த எச்சரிக்கை நீக்கப்பட்டது. நிலநடுக்கத்தால் சில சாலைகளில் விரிசல்கள் ஏற்பட்டதுடன் ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. சில பகுதிகளில் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு படையினர், தீயணைப்பு பிரிவினர் மற்றும் மருத்துவ குழுக்கள் உடனடியாக சம்பவ இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். சேதமடைந்த கட்டிடங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. பெருவில் சுற்றுலா விமான விபத்து, 13 பேர் உயிரிழப்பு. தென் அமெரிக்க நாடான பெருவில் உலக புகழ்பெற்ற நாஸ்கா கோடுகள் பகுதியை சுற்றி பார்ப்பதற்காக சென்ற சிறிய சுற்றுலா விமானம் விபத்திற்குள்ளாகி அதில் பயணம் செய்த 13 பேரும் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து பெருவின் தெற்கு பகுதியில் உள்ள நாஸ்கா நகரத்துக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. பழமையான மர்மமான நாஸ்கா கோடுகளை வானிலிருந்து பார்வையிடுவதற்காக சுற்றுலா பயணிகள் இந்த வகையான சிறிய விமானங்களில் பயணம் செய்வது வழக்கம். விமானம் சுற்றுலா பயணத்திற்காக புறப்பட்ட சில நேரத்திலேயே அவசர நிலை ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டு அது தரையில் விழுந்து தீப்பிடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி பாகிஸ்தானை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது. இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் மகளிர் அணிக்கு எதிரான தொடரில் சிறப்பான வெற்றியை பதிவு செய்து தொடரை கைப்பற்றியுள்ளது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் பாகிஸ்தானுக்கு எதிரான இருதரப்பு ஒருநாள் தொடரை வென்றதுடன் T20 தொடரிலும் ஆதிக்கம் செலுத்தி இலங்கை வீராங்கனைகள் வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். பாகிஸ்தானுக்கு எதிரான சிறப்பான வெற்றி. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் இலங்கையில் நடைபெற்றது. இதில் ஒருநாள் தொடரை இலங்கை அணி 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இறுதிப் போட்டியில் இலங்கை அணி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பாகிஸ்தானை வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் பாகிஸ்தானுக்கு எதிரான மகளிர் ஒருநாள் தொடரை இலங்கை அணி நீண்ட இடைவெளிக்கு பிறகு கைப்பற்றியுள்ளது. கடந்த காலங்களில் பாகிஸ்தான் ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் இந்த வெற்றி இலங்கை அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்வேன், முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர. மகர சிறைச்சாலை கலவரம், நாடு முழுவதும் சிறைச்சாலைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் விசேட தேடுதல் நடவடிக்கை தொடர்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் கனமழை, தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அவதானிப்பு எச்சரிக்கை. வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்த புதிய நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் ஆலோசனை. ஜப்பானில் நிலநடுக்கத்துக்கு பிறகு மீட்பு பணிகள் தொடர்கின்றன. பெருவில் சுற்றுலா விமான விபத்து, 13 பேர் உயிரிழப்பு. இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி பாகிஸ்தானை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி.